பதஞ்சலி யோக சூத்திரம் கைவல்ய பாதம் சூத்திரம் 1. ஜன் மௌசதி மந்திர தபஹ சமாதிஜாக சித்தய. பிறவி ரசாயன மருந்துகள், மந்திர ஆற்றல், தவம், சமாதி இவற்றின் மூலம் சித்திகள் கிடைக்கின்றன. முப்பிறவில் கடைய பெற்ற பலன்களின் விளைவாய் சிலர் பிறக்கும் போதே சித்திகளும் பிறக்கிறார்கள், சித்தர்களாய் இருக்கிறார்கள். பிறவி சித்தராய் கூறப்படும் கபில முனிவர் விஷ்ணுவின் அவதாரம். சித்தர் என்ற சொல்லுக்கு வெற்றி அடைந்தவர் என்று பொருள். தெய்வ பக்தியோடும் தெய்வீக அறிவோடும் பிறந்தவர்கள் உலக பற்றுக்கான தூண்டுதல்களின்றி வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். பகவத்கீதையில் அர்ஜுனன் கேட்கிறான், ஒரு மனிதனிடம் நம்பிக்கை மட்டும் இருந்து போதிய அளவு முயற்சி இல்லை என்று வைத்துக்கொள்வோம். யோக பயிற்சியில் நிலைக்காமல் அவனுடைய மனம் சுற்று தெரிகிறது. அவன் முழுமை அடைய தவறிவிடுகிறான். அப்படிப்பட்டவன் பிறகு என்ன ஆவான் என்று அதற்கு கிருஷ்ண பகவான் கூறுவார். ஒரு மனிதன் யோக பயிற்சிகளில் தவறிவிட்டாலும் தன்னுடைய நற்செயல்களால் சொர்க்கத்தை அடைவான். நெடுங்காலத்துக்கு அங்கேயே இருப்பான். பிறகு செல்வமும் புனிதமும் நிறைந்த பெற்றோர்களுக்கு மகனாய் பூமிக்கு வந்து மறுபிறவி எடுப்பான். முந்திய சரீரத்தின் மூலம் தேடி இருந்த ஆன்ம அறிவை அப்போது அவன் மீண்டும் பெறுவான். அவ்விதமாய் முன்பப்போதையும் விட முழுமை அடைவதற்காய் முயல்வான். முந்தைய பிறவியில் மேற்கொண்ட பயிற்சிகளின் விளைவாய் பிரம்மத்துடன் இணையும் வழியில் செலுத்த பெறுவான். இரசாயன மருந்துகள். சித்திகளை இரசாயன முறைகளிலும் பெறலாம். அந்த கால வேதியியலில் பரிசமணி, காயகல்பம் முதலியவை முக்கிய இடம் பெற்றிருந்தன. அவை முறையே இரும்பை பொன்னாக்கும், நீண்ட ஆயுளை தரும் என்று மக்கள் நம்பினர். ஆன்மீகத்தில் முன்னேற உடம்பு ஒரு கருவி. அந்த கருவை நெடுங்காலம் பயன்படுத்த இரசாயன முறைகள் உதவும் என்பது ஒரு சாரார் கருத்து. அவர்கள் உடம்பை வலிமையாய் வைத்துக்கொண்டு இறப்பு இல்லாமல் செய்து கொள்ள முயன்றனர். இரசாயனங்களை கொண்டு உருவத்தை மாற்றவும், முதுமையை போக்கவும், வானில் பறக்கவும், பசிதாகம் தெரியாமல் இருக்கவும் முடியும் என்று சித்தர் பாதங்கள் மூலம் அறிய முடிகிறது. சித்தர்கள் சாவி வென்றார்கள், செத்தவர்களை பிழைக்க வைத்தார்கள். ரசவாதத்தில் பாதரசம், செம்பு, இரும்பு இவை இடம்பெற்றன. உலோக சத்து உடலுக்கு உதவும் என்பது அகத்தியர் முதலான சித்தர்கள் கையாண்ட மருத்துவ முறைகளில் இருந்து தெரிய வருகிறது. மனிதன் இறந்த பிறகும் வாழ முடியும் என்கிற போது ஏன் இந்த உடம்புடனேயே தொடர்ந்து வாழ முடியாது என்று சாங்கிய யோக பிரிவினர் கேட்டார்கள். பாதரசத்திலும் கந்தகத்திலும் உள்ள ஆற்றலை பயன்படுத்தி மனிதனின் உடலை அவன் விரும்பிய காலம் வரை அழியாமல் வைத்திருக்க முடியும் என்று அவர்கள் நினைத்தனர். யோக பிரிவினர் சிலர் தங்கள் குருமார்கள் இன்னும் இரவாமல் இருப்பதாய் கூறுகின்றனர். யோக நெறியின் தந்தையான பதஞ்சலி முனிவரும் இதை மறக்கவில்லை. மந்திர ஆற்றல். சொற்கள் வலிமை பெற்றவை. புனிதமான சொற்களை, மந்திரங்களை திரும்ப திரும்ப உச்சரிப்பதன் மூலம் ஆன்ம முன்னேற்றம் கிடைக்கும். சித்துகளுக்கென்றே சில பிரத்யேக மந்திரங்கள் உள்ளன. மன் என்பதன் பொருள் சிந்திப்பது. திர என்பதன் பொருள் விடுதலை. விடுதலை சிந்திப்பது என்பதாம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இந்நான்கனையும் மந்திரத்தின் மூலம் பெற முடியும். வாழும் வழி தர்மம், அதற்கு வேண்டிய பொருள் அர்த்தம், நிறைவேற வேண்டிய இச்சை காமம், இவ்வுலக பந்தங்களிலிருந்து விடுவிப்பது மோட்சம். குறிப்பிட்ட நீதிகளை பின்பற்றி ஜபித்தால் மந்திரம் அசாதாரண ஆற்றலை கொடுக்கும். ஒளி, அதற்கான உணர்வு, பொருள் இவற்றுடன் பிழையின்றி உச்சரிக்கப்பட்ட மந்திரம் கட்டாயம் பலன் கொடுக்கும். மந்திரங்களை கொண்டு நல்லதும் செய்யலாம், தீயதும் செய்யலாம். மனிதனின் ஆற்றலுக்கும் சொற்களின் வலிமைக்கும் மனத்தின் வலிமைக்கும் எல்லையே இல்லை. ஆனால் நாம் தான் அவற்றை உணரவும் பயன்படுத்தவும் தவறிவிடுகிறோம். தவம். குறிப்பிட்ட நோக்கங்களை எட்டுவதற்காக குறிப்பிட்ட முறையில் உடலை வருத்தி வைராகத்துடன் செய்வது தவம். இதில் யாகங்களும் பூஜைகளும் இடம்பெறும். தவம் புரிபவர் தமது இஷ்ட தேவதையை மகிழ்வித்து தமக்கு வேண்டிய சக்தியை அதனிலிருந்து பெறுகிறார். தவத்தில் தீவிரத்தன்மை இருக்கிறது. சிலர் தங்கள் வாழ்க்கை நெடுகவும் ஒரு கையை உயரே தூக்கி வைத்து கொண்டு நிற்பார்கள். சிலர் உயரமான கம்பத்தில் ஆண்டு கணக்கில் உட்கார்ந்திருப்பார்கள். கை உயிரற்று மறுத்து போகும். கால் வீங்கி கட்டை போலாகிவிடும். இப்படி உடலை வருத்தி சித்திகள் பெற முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். தவத்தின் மூலம் புலன்களை வென்று பக்குவப்பட்ட மனதை அடைபவரும் உண்டு. சமாதி.
சித்தம் பயப்படும் சித்தி நிலை சமாதி. சித்தி என்றால் பக்குவ நிலை என்று பொருள். எந்த ஞானம் மறைந்திருந்ததோ அதை சமாதி மூலம் பெறுகிறான் சாதகன். யோக சித்திகள் என்ற பெயரில் அதிசயத்தக்க மாறுதல்களை இயற்கையில் உண்டு பண்ணுகிறான். மனதை ஒருமுறைப்படுத்துவது, சமாதி நிலை கூடுவது, இவற்றின் மூலம் அவனுடைய புத்தியும் மனதும் சக்தி பெறுகின்றன. சமாதி நிலை கண்ட யோகி ஆன்மீகத்தில் நிலை பெறுவான். சமாதி நிலையே உண்மையான யோகம். மற்ற வழிகளெல்லாம் இரண்டாம் தரத்தில் உள்ளவை. அவற்றின் மூலம் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியாது. சமாதி நிலையே மனம், ஒழுக்கம், ஆன்மீகம் தொடர்பான சிறந்த இடத்தை அடைவதற்கு சரியான வழி. ஓம் நமச்சிவாய.